வாங்க இன்னைக்கு அருமையான புலாவ் சாதம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகா, கொண்டக்கடலை, தக்காளி, மல்லி, புதினா மல்லி, வெங்காயம் ஒரு 150 கிராம், பச்சரிசி, பொன்னி அரிசி. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் விரியாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி அருமையான புலாவ் சாதம் ரெடி பண்ணிடலாம். பச்சை அரிசி, காஞ்ச அரிசி, பொன்னி அரிசி இது வந்து 1/2 கிலோமா. இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். நம்ம வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அது சூடு வரட்டும். இதில் ஒரு 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். அரைப்படி அரிசிக்கு 2 கரண்டி நெய் போதும். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு வகை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை இப்படியே சூடு வரட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் வெஜிடபிள் புலாவ் கொடுப்பேன். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு முட்டை கிரேவி, தேங்காய் சம்பால், கோழி பொரியல் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தாக்கா 3 போதும், இல்லைன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட்டு கிழங்கு சேர்த்துட்றேன். இப்போது கொண்டக்கடலை, சில பேர் பச்சை பட்டாணி போடுவாங்க, நான் கொண்டக்கடலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா பழுத்த தக்காளி 1, இப்போது மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். இது நல்லா பிரண்டு வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்க்குறேன். அரை கிலோ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. வேணுன்னா தண்ணிலாம் வச்சுட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு பாக்கி உப்பு சேர்த்துக்கலாம். அரை கிலோ அரிசிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்த்துட்டு இப்போ இதை அரிசி போட்டுடலாம். அரிசியை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இது நல்லா இதான் ஒரு பரட்டிடலாம். அந்த எண்ணெய் நெய்யிலேயே இதையும் ஒரு பரட்டிட்டு
கிண்டக்குள்ளே கம கமன்னு வாசம் வருதுங்க. தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த புலாவில் தண்ணி ஊற்றி ஆக்குறாந்தாலும் தண்ணி கட்டி அளவுக்கு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் போட போகிறேன். இது பொன்னி பச்சரிசிங்கிறதுனால 1க்கு 2 அளவு தண்ணி வச்சுருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்குது நான் போட்ட உப்பு. இப்போயே மூடியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் வருதுங்க. 3 விசில் வந்தவுடனே அடக்கிடலாம். 10 நிமிஷத்தில் அழகான புலாவ் சாதம் ரெடிங்க. பாருங்க எவ்வளோ உதிரியாக பொல பொலண்டு பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு தட்டில் பரிமாறிடலாம். காய்கறியோட இதுக்கு ஊறுகாய், சம்பால் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் ஃபேவரட்டாக நல்லா மணக்கும், அதுக்கு தான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுனது. இந்த மாதிரி அருமையான புலாவ் சாதம் செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.